கஷ்டப்பட்டு உழைச்சா பணக்காரன் ஆகலான்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிற பலரும் இன்னும் பணக்காரன் ஆகலை. அது ஏன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோலையும் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோலையும் ஒரு சீரியஸாக பார்க்க போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கி ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு போனால் நீ நிறையா சம்பாரித்து ஒரு பெரிய பணக்காரன் ஆகலான்னு 9 வயசு சின்ன பையனான ராபர்ட் கிட்ட அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஆனால் இப்போ ராபர்ட் மனசில் ஒரு கேள்வி எழும்புது. நம்ம அப்பாவும் ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு, ஒரு பெரிய ஸ்கூலில் டீச்சராக இருக்காரு, நிறைய தான் சம்பாதிக்கிறாரு. ஆனால் இன்னும் நம்ம ஒரு குட்டி வீட்டில் தான் இருக்கோம். நம்ம கிட்ட ஒரு பழைய கார் தான் இருக்குது. நம்ம எதாச்சும் ஆசைப்பட்டு கேட்டால் கூட பல மாதம் கழித்து தான் வாங்கி தராரு. ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட் மைக்கோட அப்பா 8th வரையிலும் தான் படிச்சிருக்காரு. ஆனால் அவங்க ஒரு பெரிய பங்களாவில் இருக்காங்க, லேட்டஸ்ட் மாடல் கார் வச்சுருக்காங்க. போன வாரம் கூட மைக் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிற புது சைக்கிளில் வந்தான். இது எப்படி சாத்தியம்? ஸோ இந்த கேள்விகளோட நேராக ராபர்ட் அவங்க அப்பா கிட்ட போகிறான். அவர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ராபர்ட் அவன் மனசில் இருந்த எல்லா கேள்விகளையும் அவர்கிட்ட கேட்குறான். அவர் ரொம்ப கூலாக, கண்ணா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீ நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கி இயர்லி இன்க்ரிமெண்ட் போனஸ்லாம் கொடுக்குற ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போனீங்கன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய பங்களா கார்னு சொகுசா பணக்காரனா வாங்கலான்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் பேப்பர் படிக்க தொடங்குறாரு. ஆனால் ராபர்ட் எதிர்பார்த்தது இந்த பதில இல்லை. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக ராபர்ட்க்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் ஸ்கூலில் நேராக மைக் கிட்ட போய் நான் பணக்காரன் ஆகணும், ஸோ எனக்கு சொல்லி கொடுறான் உங்கள் அப்பா எப்படி பணக்காரன் ஆனார்னு, நானும் அதை ஃபாலோ பண்ணி பெரிய பணக்காரன் ஆகணும் ராபர்ட் கேட்குறான். மைக் அதுக்கு, அது எனக்கே தெரியாது, நீ ஒன்று பண்ணுடா, சனிக்கிழமை எங்கள் அப்பா வீட்டில் தான் இருப்பார், நீ நேராக அவர்கிட்டே இந்த கேள்வி வந்து கேட்டுக்கொன்றாரு. சனிக்கிழமை ராபர்ட் மைக் அப்பாவை பார்க்க போகிறான். நீ பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு மைக் சொன்னான். நான் உனக்கு அதை கற்றுத்தரேன், ஆனால் ஸ்கூலில் சொல்லித்தர மாதிரி உட்கார வச்சு போர்டில் எழுதி போட்டுலாம் சொல்லித்தர மாட்டேன். நான் உனக்கு சில வேலைகளை சொல்வேன், அதை நீ செய்யும்போது அதுலேருந்து சொல்லித்தரேன்னு சொல்கிறாரு. ராபர்ட்டும் அதுக்கு சம்மதிக்கிறான். ஓகே, அப்போது அடுத்த சனிக்கிழமையிலேருந்து அடுத்தடுத்து வர எல்லா சனிக்கிழமையும் என்னோட சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய், ஒரு நாளைக்கு 30 ரூபாய் சம்பளம்னு சொல்கிறாரு. ராபர்ட் உடனே எனக்கு சனிக்கிழமை ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, நான் எப்படி வேலைக்கு வர்றதுன்னு கேட்குறான். அதுக்கு மைக்கோட அப்பா சொன்னார், இங்கே பாரு ராபர்ட், நீ தான் பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்ட, நான் அதுக்கு வழி சொல்கிறேன். உனக்கு இஷ்டம்னா நான் சொல்கிறத பண்ணு, இல்லாட்டி ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ போய் விளையாடு, நான் உன்னை கட்டாயப்படுத்தலன்னு சொல்கிறாரு. ராபர்ட்டும் அரை மனசா வேலைக்கு வரேன்னு ஒத்துக்கிறான். ராபர்ட் வேலைக்கு சேர்ந்து இது 4வது வாரம். இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ராபர்ட் ரொம்ப கடுப்பாகி, என்ன ஒரு 30 ரூபாய் கொடுத்துட்டு இவ்வளோ வேலை வாங்குறாங்க, அந்த காசை வச்சு ஒரு காமிக்ஸ் புக் கூட வாங்க முடியாது, நம்மளை நல்லா ஏமாற்றி வேலை வாங்குறாங்க, அவங்க வாங்குற வேலைக்கு நியாயமாக பார்த்தா 100 ரூபாவது கொடுக்கணும், இல்லை இது வேலைக்கே ஆகாது, நேராக மைக்கோட அப்பா கிட்ட போய் ஒன்று எனக்கு 100 ரூபாய் சம்பளம் கொடுங்க, இல்லாட்டி நான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிடணும்னு மைக்கோட அப்பாவை பார்க்க ராபர்ட் போகிறான். மைக்கோட அப்பா கிட்ட அவனோட கோரிக்கையை வைக்கிறான். அதை கேட்டதான் அவர் சிரிச்சிடுறாரு. நீ 2வது வாரமே என்கிட்ட இதை வந்து கேட்பேன்னு நினைச்சேன், ஆனால் பரவாயில்ல, 4 வாரம் கழிச்சு தான் வந்து கேட்டிருக்கேன்னு சிரிக்கிறாரு. ராபர்ட் இன்னும் கடுப்பாகி, நீங்கள் எதையுமே எனக்கு சொல்லித்தரல, நல்லா என்னை ஏமாற்றி வேலை வாங்கியிருக்கீங்க, நான் உங்களை நம்பியிருக்க கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு அவர், இங்கே பாரு ராபர்ட், நான் உனக்கு ஒன்றும் கற்றுத்தரலன்னு எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் என்ன அங்கே வேலை செய்ய சொன்னீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கு மைக்கோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு ராபர்ட், என்கிட்ட 150 பேர் வேலை செய்கிறாங்க, ஆனால் ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து எப்படி பணக்காரன் ஆகுதுன்னு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டதே இல்லை. நீ தான் அப்படி கேட்ட முதல் நபர். ஸோ அந்த விஷயத்த எப்படி சொல்லி கொடுத்தா நீ கற்றுப்பியோ அப்படி தான் உனக்கு நான் சொல்லித்தரேன். லைஃப்பில் ஒன்று புரிஞ்சுக்க ராபர்ட், எல்லாரும் அதிக பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட அதிக பணத்தை கொடுத்தா அதிக செலவு தான் செய்வாங்களே தவிர ஒரு நாளும் பணக்காரனாக மாட்டாங்க. இங்கே பணம்ன்றது ஒரு மாயை. அது ஒரு கழுதைக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கேரட் மாதிரி. அதை பிடிக்கிறதுக்காக அது ஓடிக்கிட்டே இருக்கும், கடைசி வரலும் அதால் பிடிக்கவே முடியாது. அதே போல தான் இங்கே எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சரியான பொருளாதார கல்வி இல்லாதவர்களும் இங்கே யாராலையும் பணக்காரனாக முடியாது. அதனால் நான் கொடுத்த வேலையை நீ தொடர்ந்து செய், ஆனால் இந்த வாட்டி அந்த 30 ரூபாய் கூட உனக்கு கிடையாது, நீ ஃப்ரீயாக தான் வேலை செய்யணும்னு சொல்லிடுறாரு. அவர் சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்கா மாதிரி தோணுது. அதனால வேலைக்கு தொடர்ந்து போகிறான். 2 வாரம் கழித்து ராபர்ட்டை பார்க்க மைக்கோட அப்பா அங்கே வராரு. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரிக்கிறாரு, எப்படி வேலை போயிட்டுருக்கு, ஸ்கூலில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன்னு கேட்குறாரு. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக ராபர்ட் கிட்ட கேட்குறாரு, இப்போ நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். அது என்னன்னா, இப்போ நீ செய்கிற வேலைக்கு நீ 100 ரூபாய் என்கிட்ட கேட்ட, நான் உனக்கு 200 ரூபாய் தரேன், இந்த வேலையவே தொடர்ந்து சரியான்னு. ராபர்ட்க்கு உடனே ஒத்துக்கணும் போல தோணுச்சு, ஆனால் அமைதியாக இருந்தான். சரி, இப்போ 500 ரூபாய் தரேன், இதே வேலையை தொடர்ந்து சரியான்னு கேட்குறாரு. ராபர்ட் கண்ணு முன்னாடி கலராக காமிக்ஸ் புக்கெல்லாம் வந்து போகுது, ஆனாலும் அமைதியாகவே இருக்கான். சரி, 2000 ரூபாய் தரேன்,
இதே வேலையை தொடர்ந்து சரியான்னு கேட்குறாரு. ராபர்ட்க்கு நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. புது சைக்கிள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஆனால் இப்போவும் வெளியில் முடிஞ்ச வரை காட்டிக்காமல் அமைதியாக இருக்கான். இப்போ மைக்கோட அப்பா சொல்கிறாரு, இந்த மனநிலை தான் உன்னை பணக்காரனாக்கும். இங்கே தான் பல பேர் தோற்று போகிறாங்க. இந்த பரீட்சையில் பல பேர் 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாவை தாண்டினாலும் 5000 ரூபாவில் மாட்டிப்பாங்க. ஸோ இந்த பொறியிலேருந்து மீள முடியாமல் கடைசி வர பணம் சம்பாதிக்கிறதுக்காக தங்களோட வாழ்நாளையே செலவு பண்ணிடுவாங்க. என்னைக்கு பணத்துக்காக வேலை செய்யாமல் தனக்காக பணத்தை வேலை செய்ய வைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க பணக்காரனே ஆக முடியும். அதனால் ராபர்ட், பணத்துக்காக நீ வேலை செஞ்சினா கடைசி வர உன்னால் பணக்காரன் ஆக முடியாது. பணத்தை உனக்காக வேலை செய்ய வைக்கணும். பணத்தை எப்படி உனக்காக வேலை செய்ய வைக்கணும்னு உனக்கு ஒரு 6 பாடங்கள் சொல்லித்தரப்போகிறேன். அதை நீ சரியாக கற்றுக்கிட்டேன்னா நீயும் ஒரு பெரிய பணக்காரன் ஆகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிட்டார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்கோட அப்பாவான பணக்கார தந்தை ராபர்ட்டுக்கு சொல்லித்தரதை நாமளும் ஒன்று ஒன்றா கற்றுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். அதை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.